ஆ, சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தாய் கிழவி படம் நீங்க பார்த்துட்டீங்களா? அந்த படத்துக்காக ராதிகாவுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு பாண்டியன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தாய்க்கேவி படத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய விருது வாங்கத்தக்க அளவில் தான் அந்த படத்தில் ராதிகா அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதனால் தேசிய விருதை இந்த ஆண்டவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். எல்ஐகே படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் வரதில்லையே, காரணம் என்னன்னு அமுதா மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லைக்கே திரைப்படத்தை பற்றி கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டு தான் இருந்தன. இப்போ செய்தி வரலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி எப்போ அப்படின்னு தெரியாத நிலை இருப்பது தான். அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி முடிவானவுடன் நிச்சயமாக அதை பற்றிய தகவல்கள் மீண்டும் வர தொடங்கும். ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் முழுசா முடிஞ்சிருச்சான்னு கதிர் முக்கூடல்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு மொத்தமாக முடிவடைந்ததாக சொல்ல முடியாது. 95% முடிவடைந்திருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். டைரக்டர் பாலாவோட அடுத்த படம் என்னன்னு சங்கர் சேரன்மா தேவியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாலாவுடைய அடுத்த படைப்பிலே பங்கேற்க இருப்பவர்கள் எல்லாருமே புதுமுகங்கள். பல புதுமுகங்களோடு ஒரு படத்தை உருவாக்க இருக்கிறார் பாலா. அதுதான் அவருடைய அடுத்த படைப்பாக வெளிவர இருக்கிறது. ஜெயிலர் 2ல ஷாருக் கான் நடிக்கிறாரா இல்லையான்னு செல்வபுரம்லேருந்து முத்துபாலா கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் நடிக்கிறார் அப்படின்றது நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கோம். நிச்சயமாக அந்த படத்திலே ஷாருக் கான் நடிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரவிமோகன் நடிப்பில் அடுத்து வெளியாக போகிற படம் எதுன்னு மைக்கிள் சடையபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. ரவிமோகனுடைய நடிப்பிலே அடுத்து கராத்தே பாபு திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவாஜி நடித்த கர்ணன் படம் பெரிய ஹிட் படமாக அமைஞ்சுதா? அந்த சமயத்தில் எம்ஜிஆர் படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சான்னு காவியா வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கர்ணன் திரைப்படம் 1964 பொங்கல் அன்று வெளியான திரைப்படம். அந்த படம் வெளியான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் பெறவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மறு வெளியீட்டில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கர்ணன் திரைப்படத்தோடு வெளிவந்த இன்னொரு படம்னா அது எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரன் திரைப்படம். விஸ்வரூபம் 1 and 2 2 படமுமே பெரிய ஹிட் ஆனதான்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஸ்வரூபம் படத்துடைய முதல் பாகம் நல்ல வெற்றியை பெற்றது. அந்த வெற்றியை இரண்டாம் பாகம் பெறவில்லை. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம் அவங்களுடைய பழைய கதாபாத்திரத்தை மையமாக வச்சு எடுக்கப்படுதான்னு காவியா வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல் ரஜினி நடித்த பழைய கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கின்ற படத்தை நெல்சன் உருவாக்குவதாக தெரியல. பாலச்சந்தரோட தயாரிப்பு நிறுவனம் என்னாச்சு? அவருடைய படங்கள் ஏதாவது ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பரமசிவம் மத்திஹல்லியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாலச்சந்தருடைய பட தயாரிப்பு நிறுவனம் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இப்போ அவங்க எந்த படத்தையும் தயாரிக்கிறதாக தெரியல. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்ட் வாங்கினவங்களோட லிஸ்ட்டை வெளியிட முடியுமான்னு லக்ஷ்மி ஹாசன்லேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸுடைய ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகளை எந்தெந்த கலைஞர்கள் எல்லாம் பெற்றார்கள் அப்படின்றத பற்றி ஒரு புத்தகமே தயாராகி கொண்டிருக்கிறது. மிக விரைவிலேயே அந்த புத்தகம் வெளியாகும். தமிழ் சினிமாவில் அழகான லவ் படம் வந்தே ரொம்ப மாதம் ஆகுது. எதனால் இப்போ யாருமே அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது இல்லைன்னு சந்துரு திருப்பதியிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். பல ரசிகர்கள் அது போன்ற காதல் கதைக்காகத்தான் இப்போ இயங்கி கொண்டிருக்கிறார்கள். மணிவண்ணனோட எந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணால் பெரிய ஹிட் ஆகும்னு சிவா டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. மணிவண்ணன் இயக்கிய படங்களில் இந்த காலகட்டத்தில் மறுவெளியீடு செய்வதற்கு மிகச் சரியான படம் அப்படின்னு நான் நினைக்கிற படம் அமைதிப்படை தான். பிருத்விராஜ் தமிழ் படத்தில் நடித்தாலே அந்த படம் சரியாக போகிறதில்ல. காரணம் என்னென்னு குன்றத்தூர்லேருந்து புருஷோத் கேட்டிருக்காங்க. குன்றத்தூர் புருஷோத்துக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள், இது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாம் மனதிலே விதித்துக் கொள்ளாதீர்கள். ஒரு சிறந்த கலைஞனை பற்றி இப்படிப்பட்ட விமர்சனங்களை தயவு செய்து தவறுங்கள். இளையராஜாக்கும் உங்களுக்கும் இருக்க நட்பை பற்றியும் உங்கள் 2 பேருக்கு மட்டுமே இருக்க சீக்ரெட் ஒன்றையும் சொல்ல முடியுமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜா அறிமுகமான காலகட்டத்திலேருந்தே அவர் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால எங்களுடைய நட்பு ரொம்ப நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இருந்தது அப்படின்றது தான் உண்மை. அந்த காலத்தில் நாங்கள் சந்தித்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்டலுக்கும் கேலிக்கும் குறைவே இருக்காது. கமல் ரஜினி 2 பேரில் யார் அதிகமாக கோவப்படுவான்னு மலர் வேளச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் கோவப்படுறத கூட யோசித்து கோவப்படுவார். ஆனால் கமல் அப்படி இல்லை, சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும். ஆனால் வந்த வேகத்திலேயே அந்த கோபம் மறைந்து விடும். லப்பர் பந்து படத்துடைய டைரக்டர் இப்போ என்ன செய்கிறாருன்னு ஸ்ரீராம் தென்காசியிலேருந்து கேட்டிருக்காங்க. லம்பர் பந்து படத்தினுடைய இயக்குனர் தனுஷனுடைய காட்சிக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய காட்சி தேதியில் உறுதியானவுடன் அவருடன் இணைந்து பணியாற்ற தொடங்குவார். நடிகர் லாரன்ஸோட பேய் படங்கள் எதுவுமே ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகலை. காரணம் என்னன்னு ஸ்ரீராம் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லாரன்ஸை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கேன். படத்தை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு இருக்கின்ற அந்த ஆர்வம், அந்த வேகம், அதெல்லாம் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்தி அந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதில் எப்போதுமே இருப்பதில்லை.
என்ன காரணம்னு தெரியல. எலிஸ் ஆர் டங்கன் வெளிநாட்டை சேர்ந்தவரா? அவர் எப்படி தமிழ் படங்களை டைரக்ட் பண்ணாருன்னு சேலம்ல இருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. எல்லிஸ் ஆடங்கன் வெளிநாட்டை சேர்ந்தவர் தான். அமெரிக்காவில் தான் திரைக்கலை பற்றி அவர் படித்தார். வெளிநாட்டை சேர்ந்தவர் தமிழ் படங்களை இயக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது விதி இருக்கா என்ன? அரசியலுக்கு பல நடிகர்கள் வந்திருக்காங்க. எம்ஜிஆரை தவிர அரசியல்ல சிறப்பா செயல்பட்ட நடிகர்கள் யாருன்னு சிதம்பரத்துல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. அரசியலில் எம்ஜிஆரை தாண்டி மிகச்சிறப்பாக செயல்பட்ட நடிகர் அப்படின்னா விஜயகாந்தை சொல்லலாம். வேட்டுவம் படம் இந்த மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகுமான்னு சங்கர் அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. வேட்டுவம் படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து அந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் மார்ச் மாதம் வெளியாவது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் வெளியாக வாய்ப்பு இருக்கு. ஒரே நாள்ல நடந்து முடிகிற மாதிரி படங்கள் இப்ப எதுவுமே அதிகமா வரதில்லையே, காரணம் என்னன்னு சங்கர் திருவண்ணாமலையில இருந்து கேட்டிருக்காங்க. ஒரே நாளில் நடந்து முடிகிற மாதிரி உள்ள படங்களை பார்க்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு அலாதி ஆர்வம்? அதை முதல்ல சொல்லுங்க. அருண் விஜய் நடிச்ச தடம் படத்துல ஆரம்பத்துல நடிக்க இருந்தது விஜய் தானான்னு ராகுல் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. தடம் படம் உருவாகிறதுக்கு முன்னாலே விஜய்க்கு கதை சொல்லக்கூடிய வாய்ப்பு மகிழ் திருமணிக்கு அமைந்தது. அப்போ இந்த கதையை விஜயத்தை அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல கானா பாடல்கள் இருந்துச்சான்னு கண்மணி ஈரோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்தில் கள்ளப்பாட் பாடல்கள் இருந்தன, ஆனால் கானா பாடல்கள் இருந்ததாக தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை பொறுத்தவரை பல தயாரிப்பாளர்களை உருவாக்கி ஒரு நடிகர் அவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் யார் யாரையெல்லாம் அவர் தயாரிப்பாளர் ஆக்கினார் அப்படின்றது தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவரோடு பல காலம் ஒப்பனை கலைஞராக பணியாற்றியவர் மாணிக்கம். அவரை தயாரிப்பாளர் ஆக்கினார். அவருடைய பல படங்களில் சிகை அலங்கார கலைஞராக பணியாற்றியவர் சின்னசாமி. அவரை தயாரிப்பாளர் ஆக்கினார். அவர் பணியாற்றிய பட நிறுவனத்திலே கணக்கு எழுதி கொண்டிருந்தவர் காமாட்சி என்பவர். அவரை திரைப்பட தயாரிப்பாளராக உயர்த்தினார். அவருடைய பல படங்களில் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியவர் பாலகிருஷ்ணன். அவரை ஒரு பக்கம் தயாரிப்பாளர் ஆக்கினார். இப்படி சினிமா உலகத்தில் சாதாரண நிலையில் இருந்த பலரை சினிமா தயாரிப்பாளராக்கிய பெருமைன்னா அது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு மட்டுமே சொந்தமானது. இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.